நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜென்ஸ்லின் ஜெரிஷா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி வீடியோக்குள்ள போயிடலாம். சென்ட்ரலா நம்ம சிஸ்டத்துல யூஸ் பண்ற செட்டிங்ஸ் தான். அந்த செட்டிங்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், ஈஸியா கமெண்ட் ப்ராம்ப்ட் வழி ஆக்சஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான கமெண்ட் தான், எல்லாருக்குமே ரொம்ப புரியும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கரண்டா இந்த யூசருடைய அக்கௌண்ட்டை இதனுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போறோம். அவ்வளவுதான், யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோல எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அட்மின் மூலம் ரன் ஆயிடும். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கமெண்ட்டுமே கண்டிப்பா என்ன பண்ண போறோம், அட்மின் மோட்ல, அதாவது கமெண்ட் ப்ராம்ப்ட்டை அட்மின் மோட்ல ரன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, எப்படி வந்து யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நெட்டு யூஎஸ் யூசர் போட்டுட்டு இப்போ நம்ம கரண்டா என்ன யூசரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த யூசரோட பாஸ்வேர்டு தான் சேஞ்ச் பண்ண போறோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த யூசரோட நேமை டைப் பண்ணிருங்க. அடுத்து இப்போ என்ன பாஸ்வேர்டு நீங்க வைக்க போறீங்க அதை டைப் பண்ணிருங்க. ஓகே, என்டர் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாக்க. நெட் அப்படின்றது காமனு, யூசர் அப்படின்றது காமனு. இந்த ஹெச்பின்றது வந்து கரண்டா இப்போ நீங்க எந்த யூசரோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த யூசர் அக்கௌண்டோட நேம். ஓகே, அப்புறம் இது புது பாஸ்வேர்டு. ஓகே, முடிஞ்சிச்சு, ஒரு ஷார்ட்கட் முடிஞ்சு. செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஸோ நம்ம சிஸ்டத்துல நிறைய டாஸ்க் ரன் பண்ணிட்டு இருப்போம். சடனா ஏதாவது டாஸ்க் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் இல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதை க்ளோஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்றதுக்கு சேவ் ஜென்ரலா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுவோம். பட் இந்த கமெண்ட்ல அந்த மாதிரி அப்ளிகேஷனை சேஃப் மோட்ல சேஃபா எப்படி அந்த அப்ளிகேஷன் கிராஷ் ஆகாம க்ளோஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம டைப் பண்ண வேண்டிய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கமெண்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன டாஸ்க் எல்லாம் எடுத்து நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வேர்ட் பேட் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிடுறேன். அப்படியே ஒரு வேர்ட் பேட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேர்ட் பேடை மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்னென்ன டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன கமெண்ட்னா, ஓகே, டாஸ்க் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கும் அது ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா wordpad.exe. ஓகே, ஸோ கமெண்ட் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனை சேஃபாக க்ளோஸ் பண்ண கமாண்டு டாஸ்க்கு KI டாஸ்க் ஸ்பேஸு /IM ஸ்பேஸு அந்த இப்போ அந்த டாஸ்கோட நேம். ஓகே, நமக்கு இந்த வீடியோவில் நம்ம டாஸ்க் நேம் என்ன பார்த்தோம் அப்படின்னா wordpad.exe. ஸோ wordpad.exe. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் சேஃபாக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ரெண்டு ஷார்ட்கட் முடிச்சு. மூணாவது ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் கமெண்ட் தாங்க. ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை எப்படி கமெண்ட் ஃபார்மேட்டை வச்சு நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்றதான். பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு WMIC மட்டும் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோட நீங்க டைப் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்க்கு டிரைவு கெட்டு STATUS கெட் ஸ்டேட்டஸ். ஓகே, பார்த்துக்கோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் ஓகேன்னு வரும். ஓகே, 3 கமெண்ட் முடிச்சு. 4வது பார்க்கக்கூடிய கமெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கமெண்ட் தாங்க, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்துடைய ஸ்பெசிஃபிகேஷனை வந்து செக் பண்ணுறது. ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட். எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ எப்படி போடணும்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் கமெண்ட் தான். SYSTS சிஸ்டம் இன்ஃபோ, அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன ஹோஸ்ட் நேமு, என்ன ஆர்கிடெக்சர், 64 பிட்டா 86 பிட்டா, அப்புறம் வந்து என்ன விண்டோஸ் செட் போட்டிருக்கீங்க, விண்டோஸ் 10 11, அப்புறம் வந்து அது எந்த மாதிரியான டைப், அதாவது விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனலா என்ன வெர்ஷனு, ஸோ எல்லாமே அதில் காட்டிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப டீட்டெயிலராக ரொம்ப கிளாரிஃபையாக உங்களுக்கு காட்டிடும். ஓகே, 4 கமெண்ட் முடிச்சு. 5th நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கமெண்ட். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிஸ்டரோட டேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அவ்வளோதான். என்டர் கொடுத்தீங்க, டேட்னு டைப் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி டேட்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் கர்சர் ஒன்று ஹைலைட்டாக இருக்கும். இந்த கர்சரில் கொடுத்துருக்க ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டை டைப் பண்ணி கரெக்டான டேட்டை டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா டேட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ
அதே மாதிரி தான் டைமுக்கும் ஜஸ்ட் டைம் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே போதும். கீழே மேலே ஃபார்மேட் போட்டிருப்பாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் என்ட்ரு நியூ டைம் கேட்கும். அதில் இப்போ என்ன டைம் கரெக்டான டைம் டிஸ்பிளே டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஷ்கியூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.